அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு வகையான நல்ல பாதையிலே தங்கள் வாழ்க்கையை கொண்டு செலுத்துகிறவர்கள் நாம் ஏதாவது தவறு பண்ணிட்டோமா அப்படின்னு ஒவ்வொரு கணத்திலும் தன்னைத்தானே செக் பண்ணிக்குவாங்க. செக் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி, அதுலேருந்து ஒரு ப்ராடக்ட் உற்பத்தியாகி வெளியே போகுது, ஒரு பொருள் உற்பத்தியாகி வெளியே போகுது அப்படின்னா நிறைய செக் பாயிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஒவ்வொரு உதிரி பாகமும் பிழை இல்லாமல் உருவாயிருக்கா, அப்புறம் அது அசம்பிளி ஆகுது இல்லையா, எல்லாம் ஒன்றா சேருது இல்லையா, அந்த இடத்துல அது சரியாக இருக்கா, அந்த சேர்க்கப்பட்டது சரியாக இருக்கா, இப்படி பரிசோதனைகள், அது சரியாக இருக்காங்கிறதுக்கான சோதனைகள், செக் பாயிண்ட்ஸ்னு பேர், அது அங்கங்கே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி தன்னுடைய சொல், செயல், எண்ணம், மனோ, வாக்கு, காயம்னு அதை மூணாக பிரிப்பாங்க. ஏன்னா நமக்கு முதல்ல மனசில் தான் ஒரு எண்ணம் உருவாகுது. அந்த எண்ணம் உருவாகிற பட்டிங் ஸ்டேஜ், அது ஒன்று உருவாகுது. அப்படி உருவாகிற போதே சில சமயத்தில் தவறான எண்ணம்னு முளையிலேயே கிள்ளிடுறவங்க சில பேர் உண்டு. இந்த எண்ணம் எனக்கு ஏன் உருவாச்சு? யாராவது ஒருத்தருடைய பேனாவை பார்க்குறோம், ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேனா எங்கிட்ட இருந்தால், முதல்ல இது மாதிரி ஒன்று இருந்தான்னு தோணும். அப்புறம் இது எங்கிட்ட இருந்தா, அப்புறம் இது ஏன் எடுத்துக்கிட்டா என்ன, இது கேட்டுட்டா என்ன, ஏன் கேட்காம எடுத்துக்கிட்டா என்ன, இப்படி நிறைய தோண ஆரம்பிக்கும். எண்ணங்கள் மாறி மாறி தோணும். இது அடைஞ்சா என்ன அப்படின்னு. அதுதான் திருவள்ளுவர் என்ன எழுதுகிறாரு, எழுதும்போதே உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல்னர். அதாவது ஒருத்தர் பொருளை திருடினாதான் இந்தியன் பீனல் கோடு படி குற்றங்க. ஒருத்தருடைய பொருளை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்தியன் பீனல் கோடு படி நிரூபிக்கணும். அது அவர் பொருள், இவர் எடுத்தார், அதை அங்கேருந்து நகர்த்தினார், ஒரு இம்மியாவது ஒரு அரை இன்ச்சாவது நகர்த்தினதுனால இவர் அதுக்கு குற்றவாளி, திருடன், இப்படிலாம் நிரூபிக்கிறது தான் இந்தியன் பீனல் கோடில் இருக்கிற அந்த பகுதிகள். அப்படி தான் நிரூபிக்க முடியும் ஒரு குற்றத்தை. திருவள்ளுவர் பீனல் கோடு அப்படி இல்லை, டிபிகோ. திருவள்ளுவர் பீனல் கோடு எப்படி தெரியுங்களா? என்ன நீ நினச்சியா என்ன, அது அவன் பொருளை பார்த்து உங்ககிட்ட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சியார், ஆமாம், மரியாதையை உள்ள திருவள்ளுவர் உடனே ஜெயிலில் வைக்கிறார் பாருங்க. எப்படி? உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல். இன்னும் திருடவே இல்லை, திருடலாமான்னு கூட தோணுது சார், அவ்வளவு ஆசையாக இருக்குது சார் அப்படின்னா நீ உள்ள போ, நீ ஜெயிலில் வைக்க வேண்டிய ஆள். திருவள்ளுவர் எவ்வளோ தூரத்துக்கு போகிறாரு பாருங்க. ஏன்? எண்ணம் பிறகு செயலாகிறது. ஒரு எண்ணம் தானே ஊறி ஊறி இந்த குலோப்ஜான் ஊறி 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 ஒரு தித்திப்பாயிடுது பாருங்க. குலோப்ஜானில் ஒரு தித்திப்பும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, அது அப்படியே பொத அப்படியே இருக்கும். அது தித்திப்பாக இருக்கும் கிடையாது, அது வெறும் பாலில் உருண்டை தானே, என்ன ஒன்றும் இல்லை. அது ஜீரால ஊறி 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 அப்படியே ஒரு தித்திப்பை ஏற்றிக்கும். அது மாதிரி ஒரு சென்னம், அந்த எண்ணம் அப்படியே உள்ள ஊறி 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 என்னாகும்? செயலாக வரும். மனம், வாக்கு, காயம். மனதில் உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது, பிறகு அது வாக்கு சொல்லாக வெளிப்படுகிறது, பிறகு காயம், இந்த உடம்பு வழியாக நீங்கள் அந்த காரியத்தை செய்கிறீங்க. அப்போ எண்ணம், அந்த எண்ணம் பிறகு சொல்லுக்கு பிறகு அது உடல் வழி செயல் என்று வெளிப்படுகிறது. மனோ, வாக்கு, காயம் மூன்றினாலும் தான் நாம் நல்லதுலேயும் ஈடுபடுவோம், கெட்டதுலேயும் ஈடுபடுவோம். சரி, இப்படி மனதில் தோன்றுகிற போது தன்னை பற்றிய ஆய்வு செய்வார்கள். என்னுடைய எண்ணம் சரியா, என்னுடைய சொல் சரியா, என்னுடைய செயல் சரியா அப்படின்னு. இதை தினந்தோறும் தன்னை பற்றி ஆய்வு செய்கிறவர்கள் ரொம்ப உயர்ந்த ஞானிகள். நாமளும் செய்யணும்னு சொல்கிறாங்க. நம்மளும் லைஃப்பில் வாழ்க்கையில் ரொம்ப உயர்வாக இருக்கிறாங்க. ராத்திரி படுக்கிற போது வேண்டாம், நான் அதை ஒத்துக்கிறது இல்லை. ராத்திரி படுக்கிற போது நீங்கள்லாம் யோசிச்சு பார்த்தா தூக்கமே வராது. நம்ம இன்றைக்கி யார் யாரை திட்டணும், யார் யார்கிட்ட கோவிச்சுக்கிட்டோம், யார் யார் மேலே வள்ளுன்னு விழுந்தோம், யார் யாரெல்லாம் மனம் நோக சில விஷயம் சொல்லியிருக்கோன்னு யோசிச்சா ராத்திரி தூக்கமே வராது. அதனால் ராத்திரி நினைக்காதீங்க நான் அதை விட்டுறேன் வேணான்னு சொல்ல. ஒரு 5, 5:30 மணி 6 மணிக்கு சாயங்காலம் ஓய்வாக இருக்கும்போது வாய்ப்பு இருந்தால் நம்ம இன்றைக்கி என்னென்ன யார் யாரை பேசணும், ஏசணும், இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். நம்ம இதெல்லாம் தவிர்த்துருக்கலாமோ, இதெல்லாம் விட்டுருக்கலாமோ, நாம் இன்றைக்கி இதை அந்த பொருளை அடையணும்னு ஆசைப்பட்டிருக்க வேண்டாமோ, இப்படிலாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இது நம்மளை உயர்த்தி கொள்வதற்கான செக் பாயிண்ட். ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ப்ராடக்ட் வெளியே போகும்போது, ஒரு தொழில் நிறுவனத்திலிருந்து ஒரு பொருள் வெளியில் போகிற போது ஒவ்வொரு பகுதியிலும் அது சோதிக்கப்படுவது போல நம் மனதில் ஒரு எண்ணம் தோன்றி அது சொல்லாய் செயலாய் வெளிப்படுவதற்கு முன்பாகவே அது உடனடியாக ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சரி.